Hi students, welcome back to the English class. Unit 2, prose. Topic is I can't climb trees anymore. Author Ruskin Bond, written by Ruskin Bond. இப்போ நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம் 2 மார்க் கொஸ்டின் ஆன்சரை. நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஏற்கனவே பார்த்தோம், மறுபடியும் ஒன்ஸ் அகைன் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. இங்கே ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எக்ஸ்பிளைன் blessing rest on the house where the shadow of a tree falls அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. blessing ஹவுஸ்னால் என்ன, எதுக்காக வந்து அந்த இடத்துல வந்து ப்ளஸ்ஸிங் நம்ம அந்த இடத்துல நம்ம அந்த வீட்டை வந்து நம்ம ப்ளஸ்ஸிங் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம வந்து ட்ரீனாக்கா நமக்கு எதுக்கு யூஸ் ஆகும், அது ஃப்ரூட்டு தரும், அதுக்கப்புறம் நமக்கு ஆக்சிஜன் தரும், அதனால் நமக்கு வந்து நிறைய பெனிஃபிட் தான், நம்மளுடைய ட்ரீஸால் நமக்கு நிறைய பெனிஃபிட் தான் ஒழிச்சு, அதனால் நமக்கு எந்த ஒரு டிமெரிட்டும் கிடையாது, அதுதான் நாங்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல என்ன அங்கே சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, அந்த எந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ட்ரீ இருந்து அதனுடைய ஃபால்ஸ் வந்து அந்த ஷேடோ வந்து ஃபால் ஆகும்பொழுது, அந்த வீட்டு மேலே ஃபால் ஆகும் பொழுது அது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பிளஸ்டு வீடாக இருக்குன்னு சொல்லிட்டு கிராண்ட் மதர் சொன்னதா நரேட்டர் வந்து அதை திங்க் பண்ணி அதில் ஒரு சந்தோஷம் பார்த்தார் இல்லையா. அதை தான் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸ்பிளைன் பிளஸ்ஸிங் ரெஸ்ட் ஆன் த ஹவுஸ் வேர் த ஷேடோ ட்ரீ. எதை இம்பார்ட்டன்ஸாக நம்ம கொடுத்துருக்காங்க அப்படியே அந்த ட்ரீயை தான் இம்பார்ட்டன்ஸாக கொடுத்துருக்காங்க. ஆன்சர் பாருங்கள், இட் ஷோஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ட்ரீஸ் டு ஏ ஹவுஸ். அந்த ஹவுஸுக்கு எது இம்பார்ட்டன்ஸாக இருந்துச்சு, அந்த ட்ரீ தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக இருந்துச்சு, அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க பிளஸ்ஸிங் ரெஸ்ட்டுங்கிறத. அதுக்கப்புறம் பாருங்கள், ஏன் வந்து அதை சொல்கிறோம் அப்படின்னா பிளஸ்ஸிங் ரெஸ்ட் அப்படி சொல்கிறோன்னா, த ட்ரீஸ் கீப்ஸ் ஆன் ஈல்டிங் அப்படின்னா இங்கே என்ன மீனிங் அப்படின்னா ப்ரொடியூசிங்னு அர்த்தம். அது ட்ரீஸ் the tree keeps on yielding fruits and gives shadows. அது வந்து ட்ரீ வந்து நமக்கு வந்து ஃப்ரூட்டை கொடுக்கறது இல்லாமல் ஃப்ரூட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது இல்லாமல் நமக்கு வந்து ஷேடோ கொடுக்கறதுனால, நிழலில் கொடுக்கறதுனால நம்ம வந்து இதை வந்து பிளஸ்ஸிங் ரெஸ்ட் ஆன் த ஹவுஸ் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு ஃபஸ்ட் கொஸ்டின் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், வாட் டிட் த ரைட்டர் அப்சர்வ் அபவுட் த ஹவுஸ். இந்த ரைட்டரு எதை வந்து அப்சர்வ் பண்ணுறாரு அப்படின்னா, ரைட்டர் மீன்ஸ் இங்கே வந்து நரேட்டர் நம்ம சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த ஹவுஸை பார்க்குறாரு. ஃபஸ்ட்டு எங்கே நின்று பார்க்குறாரு அப்படின்னா, அந்த வேர்ஜுக்கு பக்கத்தில் நின்று அந்த ரோட் சைடு நின்று பார்த்து அது வால் பக்கத்தில் இருக்க அந்த வீட்டை வந்து என்ன செய்கிறாரு, லுக்குடு என்னது டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக்கில் பார்க்குறாரு. பார்த்துட்டு என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, இதில் ஆன்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், த ஹவுஸ் வாஸ் நாட் ஆல்டர்டு பட் தேர் வாஸ் எ நியூ அவுட் ஹவுஸ் அண்ட் ஃபியூவர் ட்ரீஸ். தி டர்ன் ஸ்டைல் வாஸ் கான் அண்ட் த ஓப்பனிங் வால்டப். அதில் எதெல்லாம் வந்து அதில் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே என்ன அது எதுவுமே நாட் ஆல்டர்ட், எதுவுமே சேஞ்சஸ் ஆகலை, பில்டிங் வந்து அப்படியே தான் இருக்குது. ஆனால் அது பக்கத்தில் மட்டும் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா ஒரு நியூ அவுட் ஹவுஸ் இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் மோர் தென் ஃபியூ ட்ரீஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஏற்கனவே ஃபியூவர் ட்ரீஸ் அப்படின்னா மோர் தென் லெஸ் ட்ரீஸ்ன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, அதை தான் அங்கே கொடுத்துருக்காங்க ஃபியூவர் ட்ரீஸ்ன்னு. அப்போ அது பக்கத்தில் வந்து எந்த ஆல்டர்னா சேஞ்சஸு, எந்த ஒரு சேஞ்சஸும் ஆகலை அந்த ஹவுஸு. ஆனால் பக்கத்தில் ஒரு நியூ அவுட் ஹவுஸ் இருக்குது. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த வால் பகுதியில் பார்த்தீங்கன்னா மோர் தென் லெஸ் ட்ரீஸ் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு த டர்ன் சைடு எது வந்து இல்லாமல் போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த டர்ன் சைடு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, என்ன பார்த்தோம், மெக்கானிக்கல் கேட்டுன்னு பார்த்தோம் இல்லையா. அட் ஏ டைம் ஒன்லி ஒன் பர்சன் ஒன்லி த்ரோ அட் த வே அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதுதான் அந்த மெக்கானிக்கல் கேட் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டர்ன் சைடு மட்டும் இப்போ அந்த இடத்துல என்னது இல்லை. அண்ட் த ஓப்பனிங் வால்டப், அது பக்கத்தில் வந்து என்னது அப்படின்னா அந்த வால் வந்து ரொம்ப ஓப்பனாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. செகண்ட் கொஸ்டினில் ஆன்சர் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பாருங்கள், வாட் வாஸ் த லோக்கல் சூப்பர்ஸ்டிஷன் அபவுட் ட்ரீஸ். இந்த சூப்பர்ஸ்டிஷன் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வாட் வாஸ் த லோக்கல் சூப்பர்ஸ்டிஷன் அபவுட் த ட்ரீ. இந்த ட்ரீஸை பற்றி என்ன வந்து அவங்களுக்கு ஒரு மூட பழக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இஃப் த ஷேடோ ஆஃப் எ ட்ரீ ஃபால்ஸ் ஆன் த ஹவுஸ் தென் த ஹவுஸ் வில் பி எ +1. அவங்க சொல்கிறது அது வந்து மூட நம்பிக்கை, நம்ம சூப்பர்ஸ்டிஷன் நம்ம அப்படி நம்ம சொல்ல முடியாது. ஆனாலும் அது உண்மை தான். நமக்கு வந்து இப்போ ஹாட் சீசனில் பார்த்திங்கன்னா ரொம்ப கூலிங்காக இருக்கும் அந்த வீடு வந்து, அந்த பக்கத்தில் வந்து ஷேடோ விழுந்துச்சுன்னா அந்த மரத்தோட ஷேடோ வந்து அந்த ஹவுஸில் வந்து ஃபால் ஆச்சுன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கூலாக, வீடு வந்து ரொம்ப கூலிங்காக இருக்கும். எப்பொழுதும் நமக்கு எந்த நேரமும் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஏசி போட்டுகிட்டே இருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி அதை விட ரொம்ப அருமையான ஒரு கூலிங் வந்து அந்த இடத்துல நம்ம கொடுக்கும். அது இல்லாமல் நமக்கு வந்து சுவாசத்துக்கு வந்து ஆக்சிஜன் வந்து நிறைய நமக்கு அது வந்து என்ன செய்யும், நம்மளுடைய கார்பன் டை ஆக்சைடெலாம் அது வந்து இன்ஹேல் பண்ணிவிட்டு நமக்கு அவுட்ஹேல் என்ன கொடுக்கும் அப்படின்னா நமக்கு ஆக்சிஜனை கொடுக்கும். அது நமக்கு வந்து ஒரு +2 தான். அப்போ வந்து இது சூப்பர் சீசன் நாம வந்து சொல்ல முடியாது. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்கிறார் ஆத்தர் அப்படின்னா, இஃப் த ஷேடோ ஆஃப் எ ட்ரீ ஃபால்ஸ் ஆன் த ஹவுஸ் தென் த ஹவுஸ் வில் பி எ +1. அது விழுவறனால தான் நமக்கு வந்து அது சொல்கிறது அது மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லி. வாட் வாஸ் த லோக்கல், என்ன அதில் வந்து மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க, இஃப் த ஷேடோ ஆஃப் எ ட்ரீ ஃபால்ஸ் ஆன் த ஹவுஸ், அந்த ஹவுஸ் மேலே அந்த ஷேடோ வந்து ட்ரீயோட ஃபால்ஸ் வந்து ஷேடோ ஆகிறதுனால தென் த ஹவுஸ் வில் பி, அதனால் அது +1 சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஒன் பாருங்கள்,
இன்னும் ஃபோர்த் ஒன் என்ன கொஸ்டின் கொடுத்துருவாங்க, வாட் டிட் த விசிட்டர் டூ வித் த டர்ன் சைல்ட் வென் ஹீ வாஸ் எ பாய். வாட் டிட் த விசிட்டர் டூ, அங்கே அந்த டேர்ன் சைடில் அந்த விசிட்டர் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது என்ன பண்ணிகிட்டு இருந்தார் அப்படின்னு கேட்குறாங்க. எப்பொழுது என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, எப்போ பண்ணார், அவர் வந்து யங்மேனாக இருக்கும் பொழுது பண்ணார், இல்லை ஆசிய பாயாக இருக்கும் பொழுது என்ன பண்ணார் அப்படின்னு ஆன்சர் பாருங்கள். ஆசிய பாயாக இருக்கும் பொழுது ஆசிய பாய் த விசிட்டர் would swing on it going round and round until he was quite dizzy. அது அவர் வந்து யங்மேனாக இருக்கும் பொழுதோ யூத்தாக இருக்கும் பொழுதோ அவர் என்ன செய்யலாம், அந்த ஸ்விங் பண்ணல, எதில் ஸ்விங் பண்ணல அப்படின்னா டேர்ன் சைடில் ஸ்விங் பண்ணல. ஆசிய பாயாக இருக்கும்பொழுது சின்ன குழந்தையாக இருக்கும்பொழுது அவர் அந்த விசிட்டருங்க நரேட்டர் சொல்கிறது என்ன செய்கிறாரு, ஸ்விங் ஆனிட்டு அதை சுற்றி வராரு. எப்படி சுற்றுறாருன்னா ரவுண்ட் அதாவது மெனிமோ ரவுண்ட்ஸ் வந்து என்ன செய்கிறாரு வராது. எப்போ அவருக்கு அந்த மயக்கம் நம்ம ரவுண்ட் அடித்தாவே நமக்கு என்ன வரும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த டிசி வரும் இல்லையா, அந்த ஃபெயின்ட்னஸ் வரும் இல்லையா, அந்த கிட்னஸ் வரும் இல்லையா, அதாங்க சொல்லிக்கிறாங்க. அந்த டிசி குவைட் டிசி முழுசுமாக மயக்கம் வர வரைக்கும் அவர் சுற்றிக்கிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஃபோர்த்தில். அதுக்கப்புறம் ஃபிஃப்த்து கொஸ்டின் பாருங்கள், ஹூ இஸ் த ஓனர் ஆஃப் த ஹவுஸ் நவ். அப்போ அது 25 இயர்ஸ் அகோ வந்து யார் ஓனராக இருந்தால் பார்த்தீங்கன்னா இந்த யார் நரேட்டர் வந்து ஓனராக இருந்தார். ஆனால் இப்போதைக்கு யார், இப்போ அந்த 3 இயர்ஸாக யார் இருக்கிறா அப்படின்னா அந்த லிட்டில் கேர்ள் ஹவுஸ் வந்து அங்கே இருக்கிறாங்க. அப்போ இங்கே யார் இப்போ அது ப்ரெசென்ட் ஓனர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஹூ இஸ் த ஓனர் ஆஃப் த ஹவுஸ் நவ், இப்போ யார் அந்த ப்ரெசென்ட் ஓனர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் பாருங்கள், Colonel, the father of the little girl, is the owner of the house. இப்போ ஓனர் யார் இருக்கிறா, இப்போ வந்து ஆத்தர் இருக்கிறார், நரேட்டர் இருக்கிறாரா அந்த ஹவுஸில், இல்லை இப்போதைக்கு யார் இருக்கிறா, அந்த கர்னல் நம்ம பார்த்தோம் இல்லையா. கர்னலில் என்ன மீனிங் பார்த்தோம், த ரேங்க் ஆஃப் நம்ம பார்த்தோம். இனிமேல் என்ன பார்த்தோம் நம்ம சொல்லுங்க பார்ப்போம். என்ன பார்த்தோம் அப்படின்னா ரேங்க் ஆஃப் ஆஃபீஸர் இந்த ஆர்மி, பிரிட்டிஷ் ஆர்மி கூட நம்ம சொல்லலாம். அப்போ ரேங்க் ஆஃப் ஆஃபீஸர் தான் நம்ம சொல்லதான் அந்த கர்னல். அந்த அவங்களுடைய அந்த லிட்டில் கேர்ளோட ஃபாதரு அந்த கர்னல் தான் இப்போதைக்கு அவங்க வீட்டில் இருந்தாங்க. அதுதான் யார் அப்படின்னா அவங்களுடைய இஸ் த ஓனர் ஆஃப் த ஹவுஸ், தான் அவங்களுடைய ப்ரெசன்ட் ஓனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 6th கொஸ்டின், why did the visitor return to his old house. எதுக்காக அவர் ஏற்கனவே போயிட்டார், அந்த வீட்டை வந்து சோல்டு பண்ணிட்டு போயிட்டாரு, அப்புறம் எதுக்காக அவர் வந்து மறுபடியும் ரிட்டர்ன் அந்த ஓல்டு ஹவுஸ்க்கு மறுபடியும் எதுக்கு எதுக்கு வராரு அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் சொல்லியிருக்காங்க பாருங்கள், அந்த விசிட்டர் ரிட்டர்ன்டு டு ஹிஸ் ஓல்டு ஹவுஸ் ஜஸ்ட் டு ரிலீவ் ஹிஸ் சைல்டுஹுட் மெமரிஸ். என்ன சொல்லியிருக்காங்க, அந்த நரேட்டர் ரிட்டர்ன் டு ஹிஸ் ஓல்டு ஹவுஸ் எதுக்காக அந்த ஓல்டு ஹவுஸ் வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அது ஒரு ரிலீஃப் கிடைக்கும் இல்லையா, அவருக்கு வந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும் இல்லையா, சைல்டுஹுட் மெமரிஸை நினைக்கிறதுக்காக. நம்ம எப்பொழுதுமே நம்ம ஒரு வீட்டில் வந்து 10 இயர்ஸோ இல்லை 9 இயர்ஸோ 8 இயர்ஸோ நம்ம இருந்துட்டு அடுத்த வீட்டுக்கு நம்ம போகும்பொழுது நம்ம என்ன செய்வோம், மறுபடியும் அந்த பழைய வீட்டை நம்ம போய் பார்க்கணும். அந்த சின்ன வயசில் நம்ம விளாண்ட இடம், நம்ம உட்காந்த இடம், அதுக்கப்புறம் நம்ம பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் ஓடி பிடிச்சி விளாண்ட இடம், அதெல்லாம் நம்ம பார்க்க நம்ம ஆசைப்படும் இல்லையா. அது மாதிரி தான் அந்த விசிட்டருக்கும் அந்த ஆத்தருக்கும் நரேட்டருக்கும் வந்து ஒரு என்ன செஞ்சு ஒரு ஆசை, ஒரு ஈகர் இருந்துச்சு, ஒரு என்டியாஸ்டிக்ஸாக இருந்துச்சு. அதனால தான் அவர் மறுபடியும் என்ன செஞ்சார் அப்படின்னா அந்த ஓல்டு ஹவுஸுக்கு ரிட்டர்ன் ஆனார். எதுக்காக ரிட்டர்ன் ஆனார் அப்படின்னா ரிலீவ் ஹிஸ் சைல்டுஹுட் மெமரிஸை வந்து சைல்டுஹுட் மெமரிஸ் வந்து ரிலீவ் பண்ணுறதுக்காக ஒரு அந்த வீட்டுக்கு வந்தார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் 7th கொஸ்டின் பாருங்கள், ஹவு டிட் ஹீ கெட் பேக் த அயன் கிராஸ். எப்படி அந்த அயன் கிராஸை வந்து அவர் மறுபடியும் அவர் வந்து ரிசீவ் பண்ணார் அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி மறுபடியும் ஹவு டிட் ஹீ கெட் பேக் த அயன் கிராஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் பாருங்கள், த லிட்டில் அவர் வந்து நரேட்டர் வந்து ஆத்தர் வந்து ஏறி எடுத்தாரா, கிளைம் பண்ணி மரத்தில் அந்த ஜாக் ஃப்ரூட் ட்ரீயில் 1 செகண்ட் கிளைம் பண்ணி அவர் வந்து அந்த அவருடைய ட்ரெஸ்ஸரை அவருடைய பொக்கிஸ் இந்த அயன் கிராஸை எடுத்தாரா, எடுக்கல. யார் அவரால் என்ன செய்ய முடியல, ஐ கான்ட் கிளைம் ட்ரீ எனிமோர் அப்படின்னு சொல்லிட்டார். என்னால் இதுக்கு மேலே மரத்தில் வந்து கிளைம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டார். இப்போ யார் ஹெல்ப் பண்ணது, அந்த லிட்டில் கேர்ள் தான் ஆத்தருக்கு வந்து ஹெல்ப் பண்ணார். அதை தான் அங்கே சொல்லியிருக்காங்க. அப்போ யார் வந்து எடுத்து வந்து கொடுத்ததுன்னு கேட்குறாங்க, எப்படி எடுத்தாருன்னு கேட்குறாங்க. த லிட்டில் கேர்ள் கிளைம்ட் ஆஃப் த ட்ரீ அண்டு பாட் ஹிம் ஹீஸ் அயன் கிராஸ். பாட் அப்படிங்கிற பிரிங் பாட்டுன்னு சொல்கிறது தான் அங்கே பிரிங் பாஸ்டன்ஸில் கொடுத்துருக்குறாங்க. அப்போ யார் தான் அந்த கிளைம் அந்த ட்ரீயில் வந்து யார் கிளைம் அப் பண்ணா அப்படின்னா அந்த லிட்டில் கேர்ள் கிளைம் அப் பண்ணி அந்த அயன் கிராஸை வந்து கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 8th கொஸ்டின் பாருங்கள், ஹவு டிட் த கிராண்ட்ஃபாதர் கெட் த அயன் கிராஸ். கெட் பேக் த அயன் கிராஸ் ஃபஸ்ட்டு 7th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஹவு டிட் ஹீ கெட் பேக் த அயன் கிராஸ். திரும்ப வந்தப்போ அவர் எப்படி அந்த அயன் கிராஸை வந்து திரும்ப வந்து அவர் வந்து ரிசீவ் பண்ணார் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க, எப்படி வாங்கிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் இங்கே என்ன சொல்லுங்க, ஹவு டிட் த கிராண்ட்ஃபாதர் அந்த அயன் கிராஸை வந்து யார் மூலமாக வாங்கினார், எதற்காக அவர் அந்த அயன் கிராஸை வந்து அவர் வந்து கெட் பண்ணார் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆன்சர் பாருங்கள், கிராண்ட்ஃபாதர்
got the Iron Cross from the German soldier. It was awarded for bravery during the First World War. இந்த அயன் கிராஸ், இந்த சிலுவை போல் இருக்கிற அந்த அயன் கிராஸை இந்த கிராண்ட் ஃபாதர் வந்து எதுக்காக, அந்த கிராண்ட் ஃபாதருக்கு வந்து அவர் வந்து அந்த அவார்டு எதுக்காக வந்து அவர் காம்ப்ளிமெண்ட்டாக ரிசீவ் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஜெர்மன் சோல்ஜர் வந்து இதை வந்து ரிசீவ் பண்ணார். இந்த அயன் கிராஸை சோல்ஜர்ட்டேருந்து அவர் ரிசீவ் பண்ணார் அந்த காம்ப்ளிமெண்ட்டை. இட் அவார்டட் ஃபார், அவர் எதுக்காக அந்த அவார்டை வந்து ரிசீவ் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில் ரொம்ப பிரேவாக, ரொம்ப ஸ்ட்ராங்காக அவர் வந்து என்ன செஞ்சார் அப்படின்னா போர் செஞ்சார். அதுக்காக தான் என்ன செஞ்சார் அப்படின்னா இந்த ஜெர்மன் சோல்ஜர் வந்து அந்த அயன் கிராஸ் வந்து அவருக்கு கொடுத்தாங்க. இதன் மூலமாக கிராண்ட் ஃபாதர் வந்து அயன் கிராஸ் அந்த அயன் கிராஸை தான் தூக்கி எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுறாரு நரேட்டரு, அந்த ஹாலோக்குள்ளே போயிட்டு அதை ட்ரெஸ்ஸராக பதுக்கி வைக்கிறாரு. அதை தான் அங்கே கன்சீல் பண்ணி வைக்கிறாரு, ஹைட் பண்ணி வைக்கிறாரு அப்படின்னு நமக்கு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் 9th கொஸ்டின் பாருங்கள். வாட் டிட் ஹீ டூ வித் த ஓல்டு அயன் கிராஸ்? வாட் டிட் ஹீ டூ, அந்த ஓல்டு அயன் கிராஸை அவர் என்ன பண்ணினார், வாங்கிட்டு போய் என்ன பண்ணினார் அப்படின்னு கேட்குறாங்க. வாட் டிட் ஹீ டூ வித் த ஓல்டு அயன் கிராஸ்? அந்த ஓல்டு அயன் கிராஸை வாங்கி அந்த நரேட்டர் என்ன பண்ணினார் அப்படின்னு கேட்குறாரு. த விசிட்டர் லெஃப்ட் இன் த ஹாலோ ஆஃப் த ஜாக் ஃப்ரூட் ட்ரீ அண்டு ஃபர்காட் ஆல் அபவுட் இட் வைல் வெக்கேட்டிங் த ஹவுஸ். நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அவர் வெளியில் வந்து ஹவுஸை வந்து வெக்கேட் பண்ணிவிட்டு அவர் வெளியில் கிளம்பும் பொழுது எப்படி கிளம்புனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அரிபரியாக கிளம்புனாங்க. அரிபரியாக கிளம்பும் பொழுது அவங்களால வந்து என்ன செய்ய முடியல, அவரால் அந்த விசிட்டரால், அந்த நரேட்டரால் அந்த ட்ரெஷரை வந்து அவரால் எடுத்துகிட்டு போக முடியலையா அப்படின்னா அவர் மறந்துட்டார். ஃபர்காட் அந்த அதை பற்றின ஒரு ஞாபகமே, ஃபர்காட் ஆல் அபவுட் இட். அதில் வந்து ஜாக் ஃப்ரூட்டில் வச்சுருக்கிற அந்த ட்ரெஷரை பற்றி, அந்த கலெக்டட் திங்ஸை பற்றி அவர் கொஞ்சம் கூட என்ன இல்லை, ஞாபகம் இல்லை, எல்லாமே ஃபர்கட் ஆகி போயிடுச்சு அவருக்கு. அதனால தான் அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா இந்த ஓல்டு அயன் கிராஸை என்ன பண்ணார் அப்படின்னா அந்த ஹாலோவிலே வச்சுட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 10th பாருங்கள். 10th கொஸ்டின். வேர் ஹேட் ஹீ லெஃப்ட் ஹிஸ் சைல்டுஹுட் ட்ரெஸ்ஸர்? இந்த வாங்கின அந்த சைல்டுஹுட், அந்த அயன் கிராஸு, அந்த மார்பிள்ஸு, அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க, ஓல்டு காயின்ஸு, அந்த வாசின் ரீடு த புக், இந்த புக்கெல்லாம் எங்கே கொண்டே அவர் வந்து மறைச்சி வச்சார்? அதான் சொல்கிறேன், எங்கே மறைச்சி வச்சார்? வேர் ஹேட் ஹீ லெஃப்ட் ஹிஸ் சைல்டுஹுட் ட்ரெஸ்ஸர்? சைல்டுஹுட் அந்த இளவயது அந்த பொக்கிஷத்தை எதில் மறைச்சி வச்சார்? ஆன்சர் பாருங்கள். ஹீ ஹேட் left his childhood treasures in a small hollow of a jackfruit tree. அவர் எங்கே வச்சார் அப்படின்னா, உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், பாடம் நடத்தும் பொழுதே மிஸ் வந்து எல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். எங்கே தூக்கி கொண்டு வச்சார்? அந்த ஜாக்ஃப்ரூட் ட்ரீக்குள்ளே, அந்த இடையில இருக்கிற அந்த ஹாலோவில் அதில் என்ன செஞ்சார் அப்படின்னா எல்லாத்தையும் ஹைட் பண்ணி வச்சார். அதான் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்தோம், ஏற்கனவே 4 கொஸ்டின் பார்த்தோம், இன்டெக்ஸ்டில் 4 கொஸ்டின் பார்த்தோம். இப்போ நம்ம புக் பேக்கில் வந்து 10 கொஸ்டின் பார்த்துருக்குறோம். நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்து எழுதும்போது யூனிட் 2 ஐ கான்ட் கிளைம் ட்ரீஸ் எனிமோர் சொல்லிட்டு ஆத்தர் இன்ட்ரோடக்ஷன் எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும், கிளாஸரி எழுதணும். கிளாஸரி எழுதி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டின் ஆன்சரு ஃபஸ்ட்டு இன்டெக்ஸ்டில் ஃபஸ்ட்டு இந்த 4 கொஸ்டினை ரிட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த என்ன செய்யணும் அப்படின்னா அந்த 10 கொஸ்டின் இருக்குல்ல, புக் பேக் கொஸ்டின் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே எழுதணும். மந்த்லி டெஸ்ட்டு கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க. வீட்டில் இருந்துட்டு லெத்தாஜிக்கலாக ஃபீல் பண்ணக்கூடாது, ரொம்ப லேசியாக லெத்தாஜிக்கலாக இருக்கக்கூடாது, படிக்கணும். ஒவ்வொரு லெசனும் முடியும் பொழுது அதுக்கப்புறம் என்ன செய்யணும், எந்த லெசன் கம்ப்ளீட் ஆகுதோ அந்த லெசனை நீங்கள் ஹோம்ஒர்க் ஃபேர் ஒர்க் எழுதி முடிச்சுட்டு அதை மறுபடியும் நீங்கள் என்ன செய்யணும், மெமரைஸ் பண்ணணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மெமரைஸ் பண்ணணும். நாட் ஃபாலோ த ரூட் மெமரி, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மெமரைஸ் பண்ணி அதை மறுபடியும் ஒன்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா ஹோம்ஒர்க் நோட்டில் நீங்கள் வந்து என்ன செய்யணும், ஒரு வாட்டி ரைட் பண்ணி பார்க்கணும். எல்லாமே உங்களுக்கு எல்லாமே கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனிவே டவுட் ஆஸ்க் டு மீ, டயல் த ஃபோன் கால், டோன்ட் ஃபர்கெட், டோன்ட் ஹெசிடேட். தேங்க்யூ டு ஆல்.